இவங்களுடைய பெயர் நிரஞ்சனா. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கறாங்க. இவங்களுடைய கணவர் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசான நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கணவர் மனைவி ரொம்ப ஒத்துமையா இருந்தாலும் கணவர் வேலை நேரம் பார்க்காம மனைவி கூட அதிகமா டைம் ஸ்பெஸ் பண்றதை விட வேலையில தான் முழு கவனமா இருப்பாங்க. ஓவர்டைம் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட வருமானம் பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு தன்னுடைய மனைவிகிட்ட தான் தருவாங்க. மனைவியும் சரி தனக்காக தன்னுடைய குழந்தைக்காகத்தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரே அப்படின்னு அடிக்கடி பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போதுதான் கம்பெனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில தான் வேலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. உடனே சென்னைக்கு கிளம்புறாங்க. இப்போதைக்கு எங்க வீடு பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயமே புரியல. அப்படி இருக்கும்போதுதான் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் நிறைஞ்ச ரஞ்சனாவுக்கு அறிமுகமாகுறாங்க. தன்னுடைய நெருங்கிய தோழியுடைய தம்பி அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவங்க நம்ம வீட்லே பாத்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. அதுல பக்கத்து வீட்ல நீங்க குடியிருந்துக்கங்கங்க. மாசானா 15,000 வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ரூம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமா உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கும் தகுந்த மாதிரி வீடுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல கணவரும் ரொம்ப நிம்மதியாக எப்பாடா எப்படியோ வீடு ஒன்னு வாடகைக்கு கிடைச்சாலே சந்தோஷம்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க பாத்தீங்கன்னா தங்குறாங்க. வீடு பார்க்க நிரஞ்சனாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரிதான் பாத்தீங்கன்னா இருக்குது. சரியான அளவு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஹால், கிச்சன், ரெஸ்ட் ரூம் அப்படின்னுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் அப்படின்னுட்டு இருக்குது. மாசம் 15,000 கொடுக்குறாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கேக்கறாங்க. இருந்தாலும் நம்பி அந்த பணத்தையும் கொடுத்து அங்க குடி இருக்கறாங்க. அந்த கார்த்திக் அப்படிங்கிற ஹவுஸ்டர் அடிக்கடி நம்ம நிரஞ்சனா கிட்ட பேசுறது, தன்னுடைய கணவர்கிட்ட நெருங்கி பழகுறது, இதே மாதிரி வேலையில ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்ம நிரஞ்சனாவும் சரி அதை படுத்தி பெருசா ஒன்னும் பொருட்படுத்திக்காம தனக்கு ஒரு தம்பி இருந்தா பேசிக்க மாட்டோமா பழகிக்க மாட்டோமா அப்படின்னு முடிவு பண்ணி கார்த்திகை கிட்ட நெருங்கி பேசி பழகுறாங்க. அப்பதான் புரிய வருது கார்த்திக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமும் தன்னுடைய மனைவியே சரியா கவனிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம நிரஞ்சனாவுக்கு புரிய வருது. எப்படி இருந்தா என்ன? எல்லா நேரத்திலையும் ஒருத்தர் தப்பாவா இருந்தர முடியுமா? நல்ல பையனாதான் இருக்கறான் அப்படின்னுட்டு நல்லா நெருங்கி பேசுறாங்க. தன்னுடைய கணவர்கிட்டயும் நல்லா நெருங்கி பேசி பழகுறாங்க. இப்படி இருக்கும்போது நிரஞ்சனா கார்த்திக் ஒரு நாள் போன் பண்ணி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா கரண்டே பார்த்தனா இல்லை என்னன்னு பாருங்க அப்படிங்கறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கரண்ட சரி பண்ற கேப்ல பாத்தீங்கன்னா நிரஞ்சனா கிட்ட தொட்டு பேசுறது, பின்னாடி தொட்டு பேசுறது, அது மாதிரி வேலையில பார்த்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்ம நிரஞ்சனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு வழியா அந்த கரண்டை சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த விஷயத்தை நம்ம கணவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? தேவையில்லாம பிரச்சனைதான் வருமே. அவரும் தேவையில்லாம நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. நம்மளும் வெளிப்பக்கம் எங்கேயும் போறதில்ல. கணவர் கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது முடியாத ஒரு நிலை. இப்படி இருக்கும்போது எந்த ஆணுக்குதான் தன் மேல சந்தேகம் வராது? அதனால இந்த விஷயத்தை இப்படியவே விட்டறலாமே. ஒருவேளை தெரிஞ்சா கூட கார்த்திக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும். இதனால வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு இப்பேற்பட்ட சென்னையில நம்ம எங்க வாடகைக்கு இருக்கிறது அப்படின்னு நாலா பக்கமும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் நிரஞ்சனாவை விடுற மாதிரி கிடையாது. அந்த குழந்தையை கொஞ்ச கேப்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம நிரஞ்சனா கிட்ட நெருங்கி பேசுறது நம்ம நிரஞ்சனா கிட்ட ரொம்ப பிடிக்கவே கிடையாது.
இன்னும் சொல்லப் போனா அடிக்கடி தொட்டு பேசுறது, அதே மாதிரி பழக்க வழக்கத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. நம்ம பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இதை என்னதான் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் கார்த்திக் வந்து எதுவுமே சொல்லாம இருக்கும் போதே வீட்டுக்கு கூப்பிடாம இருக்கும் போதே கிட்டத்தட்ட மணி நைட் 9 மணி இருக்கும். அந்த நேரத்துல வராங்க. அப்பதான் நம்ம கார்த்திக் வந்து நிரஞ்சனா கிட்ட கேக்குறாங்க. என்னக்கா என்னை ஏதாவது தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் நான் அப்படி பண்ணனே தவிர்த்துட்டு நான் ஒன்னும் கெட்ட பையன் கிடையாது. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால உங்களுக்கு கேட்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துனா சொல்றாங்க. நம்ம நிரஞ்சனா வந்து அவங்க கிட்ட கோபத்தை காட்டிக்காம அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கற மாதிரி காட்டிக்காம பர்த்டேவுக்கு விஷ் பண்ணாம கூட அந்த கேக்க வாங்கி தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சி வந்து பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க என்னதான் இருந்தாலும் கார்த்திக் வந்து நிரஞ்சனாவை பார்க்கறது பேசுறது அதுக்கப்புறமா அவங்களுடைய பார்வை எதுவுமே நம்ம நிரஞ்சனாவுக்கு பிடிக்கவே கிடையாது. இப்ப இருக்கும் போதுதான் கணவர் வந்து அந்த நைட் ஷிப்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில வராங்க. எனக்கு வந்து இங்க இருக்கவே பிடிக்கல. வேற எங்கேயாவது வீடு வந்து பாத்துறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்பதான் கணவரும் சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து பெங்களூர்ல வந்து பாத்தோன்னா வேலை போட்டுருக்காங்க. எப்படியோ இங்க ஒரு மாசம் பாத்தோன்னா இருந்துட்டோம். நம்மளுக்கு இனிமே சம்பளம் வந்து டபுளா கிடைக்கும். அது மட்டுமில்லாம கம்பெனியே நம்மளுக்கு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிடும். வாங்குற சம்பளத்துல அவங்களே பாத்தீங்கன்னா பிடித்தம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையில்லாம சண்டை போட்டோம்னா அட்வான்ஸா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி கார்த்திகிட்ட ரொம்ப நல்லபடியாவே நெருங்கி பேசி அந்த கொடுத்த அட்வான்ஸ் லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு உடனே பெங்களூர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறது எதுவுமே நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு புது லைஃப் ஒத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. கடவுள் கொடுத்த வரம் என்ன அப்படின்னா கணவருக்கு எப்பொழுதுமே நைட் ஷாப் பகல் ஷாப் அப்படின்னு மாறி மாறி பார்த்தனா இருக்கும். இருந்தாலும் நம்ம நிரஞ்சனா வேண்டுதல் மாதிரி வேண்டுதல் செஞ்சது மாதிரி கணவருக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பகல்ல வேலை நைட் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே நிரஞ்சனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு அமைஞ்சு போச்சு. எப்படியோ கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட தப்பிச்சு இப்போதைக்கு கணவர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்றோமே அப்படின்ட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து